தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் என் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம இங்கிலீஷ் சாரை பற்றி சொல்கிறேன். நானே ஸ்கூலுக்கு 2 மாதம் கழித்து தான் வந்தேன். அப்போ நம்ம இங்கிலீஷ் சார் சொன்னாங்க, இங்கிலீஷில் தான் அறிமுகப்படுத்தங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அதோட தமிழில் சொல்லலான்னு கேட்டேன், தமிழையும் சொல்ல சொன்னாங்க. அதனால் இங்கிலீஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மிஸ் யூ சார். என் நண்பராகிய மாணவர்கள் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கிலீஷ் சார் தமிழ் சாரை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். தம்பி நான் முதல்ல பாதியில் தான் வந்தேன். வேறு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 11th பாதியில் தான் வந்தேன். இங்கே ஒரு 2 மாதம் கழிச்சு தான் இங்கே வந்தேன். வந்தப்போ எனக்கு சேர்க்க கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை சேர்த்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் சார் தான் என் கிளாஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கிலீஷ் சார் கூப்பிட்டு என் பேர் என்ன எல்லாத்தையும் கேட்கும்போது சார் நான் இங்கிலீஷ் 2 வார்த்தை பேச சொன்னாங்க மாடியில் வச்சு. நான் அவங்க கேட்குற கேள்விக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, சரி குட் பாய், நீ முன்னே போனாங்க. அதோட சேர்த்து தமிழ் சார் சொல்லணும்னா, அவங்க பாடம் நடத்துகிறாங்கன்னா பாடத்தை மட்டும் நடத்தாமல் நம்மளுக்கு தேவையான வாழ்க்கை கருத்துக்களை நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், என்ன பேசுறது தெரியல. நன்றி. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மாலை வணக்கம். இந்த வருஷம் எப்படின்னா ரொம்ப சங்கடமான நாளாக தான் இருக்குது. ஐயாவும் எல்சின் சாரும் வேறு ஸ்கூல் போகிறாங்க. அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எல்சின் சாரை எனக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப நல்லா பழகுவாங்க. ஐயாவும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா பாடம் சொல்லி தருவாங்க. என்ன கேட்டாலும் ஏதாவது டெஸ்ட்டு எழுதாட்டினாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அடுத்த நாள் எழுதிக்கலாம் அந்த மாதிரி நல்லா சொல்லி தருவாங்க. டெஸ்ட்டும் அதே மாதிரி வைப்பாங்க. இந்த வருஷம் எப்படி எல்சின் சாரையும் சுரேஷ் சாரையும் மிஸ் பண்ணுறோமோ, போன வருஷம் 10th-லையும் 3 சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தமிழ் ஐயா, அப்புறம் கருப்பசாமி சார், வென்சன் சார், இவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காளிராஜ் சாரையும் இப்போ இருக்கிறதே காளிராஜ் சார் மட்டும்தான் கூட இருக்காப்புல. அவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். 11th நிறையா டீச்சர்ஸ் டே, நிறையா ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இது வரைக்கும் பேசுனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது. நானுமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஐயா பாடம் நடத்தும்போதும் சரி, இப்போ ஒரு பாடம் நடத்துகிறாங்கன்னா அது சம்மந்தமாக சில செய்திகளை சொல்லி பாடம் நடத்துகிறது நல்லாயிருக்கும். இல்லாத கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. அதே மாதிரி எல்சின் சார் பாடம் நடத்தும்போதும் பாடம் நடத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. இங்கிலீஷ் பேச அந்த ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாதது வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் இருந்து தான் என்ன பண்ணுறது. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆசிரியர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நான் முதல் 11th இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு சார் தான் போகிறேன். நான் 9th இங்கே படிக்கிறேன். கிளாஸ்க்கு வந்தது ஃபஸ்ட்டு சார் தான். நான் 3 நாள் தான் இங்கே இருந்தேன். அப்புறம் எலெக்ட்ரிக்கு செலக்ட் ஆகி போயிட்டேன். அங்கே சில பிரச்சனைனால திரும்பி வந்ததுக்கப்புறம் சார் தான் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஏன்னா வந்தவனையே ஒரு நல்ல மாணவன் திரும்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆகுந்தாங்க. அதிலிருந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கிலீஷ் சார் தான். நான் இது வரைக்கும் என் பழகின சார்கள் இங்கே தான் சார்களோட ஃப்ரெண்டு மாதிரி பழகிற ஒரு எங்களுக்கு கிடச்சி. ஐயாவும் அப்படி தான் பாடம் நடத்துகிறாங்கன்னா பாடம் நடத்துகிற மாதிரியே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவையான இதை எப்படி சொல்லணுமோ அதே மாதிரி போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் 2 பேரும் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி எல்சின் சாரோட ஆசை என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர பையங்க எல்லாருமே ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவளோட நிறைவேற்ற முடியும்னு நம்பினாங்க. இப்போ நம்மளுக்கு முடியலைனாலும் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் இங்கிலீஷ் பேசணும். நம்ம பேசி அவங்களோட ஆசையை நிறைவேற்றி காமிக்கணும். மிஸ் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் அறியாமையும் இங்கிலீஷ் அறிவு சொல்லணும்னா, இங்கிலீஷ் ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சார்னா இங்கிலீஷ் சார் தமிழ் அறியாமல் தான்.
எனக்கு இங்கிலீஷு சுத்தமாக தெரியாது. நான் 10 வருஷம் மெட்ரிக்கில் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது. இங்கே வந்து தான் எல்சிஎம் சார் சொல்லி கொடுத்தத வச்சு தான் எனக்கு இப்போ வரைக்கும் இங்கிலீஷே தெரியும். நான் இப்போ ஓரளவு சென்டென்ஸ் பேசுவேன். அதனால இங்கிலீஷ் சார் எல்சிஎம் சார் வந்து தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் அவங்களால தான் நான் இப்போ பேசுகிறேன்னா அது அவங்களால தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ தமிழையாவும் இங்கிலீஷாக போகிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா தமிழையா மாதிரி பாடம் நடத்த முடியாது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக நீட்டாக எப்படின்னா ஜாலியாக கலகலன்னு நடத்துவாங்க. இந்த ஒரே இந்த ஃப்ளோவில் போகாமல் இங்கிலீஷ் சாரும் சரி தமிழ் சாரும் சரி ஒரே ஃப்ளோவில் போய் தூக்கம் வர மாதிரி நடத்த மாட்டாங்க. கலகலன்னு நடத்துவாங்க. எப்படி போகுதுன்னு தெரியாது, ஃப்ரீடம் போகும். ஆனால் ரொம்ப நல்லா நடத்துவாங்க. அந்த விதத்தில் தமிழ் சாரையும் சரி எல்சிஎம் சாரையும் சரி ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கிளாஸ் போல எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பெரிய பாக்கியம் வச்சவர் தான் 2 சார். மிஸ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மாணவர் சொல்லுங்க காலை வணக்கம். எல்சிஎம் சாரும் தமிழ் சாரும் சொல்ல போனால் எல்சிஎம் சாரு ஃபஸ்ட்டு வந்தப்போ நான் எல்சிஎம் சார் தான் பார்த்தேன். எல்சிஎம் சார் நான் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அதை என்னை ஒரு குழந்த மாதிரி பார்ப்பாங்க. குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அடிச்சுட்டு திரும்ப வந்து வலிச்சுதா பையதான் அடிச்சு எதுவும் நினச்சிக்கிறாத அப்படின்னு என்னை வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்சிஎம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயாவும் அப்படி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னை வந்து சொன்னாப்புல டான்ஸு இந்த மாதிரி கலைத்திருவிழா இருக்குது ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கலைத்திருவிழாவும் அதுலேருந்து என்னையே கூப்பிட்டுட்டு ஐயா வந்து எப்படின்னா பெரிய அளவுக்கு நினச்சாங்க. அதனால் ஐயாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருபா ஆசிரியர் மாணவர்களும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேரும் போது ஐயா தான் எனக்கு வந்து அட்மிஷன் போட்டு இங்கே சேர்த்தாரு. நான் வந்து சி குரூப் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். தமிழையா தான் வந்து நீ உன்னால் முடியும், நீ நல்லா படிப்ப அப்படின்றதுனால எனக்கு A2 இதே போட்டு கொடுத்தாரு ஐயா. அதுக்கு நான் ரொம்ப அவருக்கு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்திருக்கேன். 11th சரி 12th சரி எனக்கு 2 வாட்டி நோட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஏதாவது ஒரு தேவைன்னா ஐயா வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. இப்போ வந்து அவரே எல்லாத்துக்குமே எதுவும் கேட்காம ஏன்டா என்னன்னு கேட்காமலே 2 வாட்டி நோட்ஸ் வந்து இது எந்த டவுட்ஸும் எது கேட்டாலும் சலிக்காமல் ஒரு தடவை சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் இருந்தாலும் ஐயா வந்து போகிறதுனால கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. இது மாதிரி இங்கிலீஷ் சாரும் அப்படி தான். எனக்கு வந்து ஸ்டார்டிங் இங்கிலீஷ்லேயே தெரியவே தெரியாது. ஆக்சுவலி இப்போயும் இங்கிலீஷ் ஓரளவு தான் பேசுவேன். அது வந்து சார் மூலியமாக தான் பேசுவேன். ஏன்னா அவர் தான் வந்து நீ வந்து என் கிளாஸில் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும், உனக்கு தெரியுதோ தெரியலையோ ஜஸ்ட்டு நீ இங்கிலீஷ் மட்டும் பேசினா போதும், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் சொல்ல மாட்டேன், இங்கிலீஷ் மட்டும் பேசி கற்றுக்கோ அப்படின்னாரு. அவரால் இப்போ ஏதோ ஓரளவுக்கு நான் பேசுகிறேன் இங்கிலீஷ் அவரால்னால. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி சார்.